வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்களாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் தேவனுடைய சுத்த கிருபையால் நல்லா இருக்கிறேன். அதே போல் காலையில் எழும்பி வேதத்தை படித்துவிட்டு எங்களுடைய வேலையிடத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலையிலேயே எங்களுடைய சபையார் கூடி நாங்கள் காலையிலேயே 4:50 6 மணி வரைக்கும் ஜெபிப்பது வழக்கமாக இருக்கிறது. அந்த ஜெபத்தை தேவன் கேட்கிறார். அதே போல் தேவன் என்னோட கூட இருக்கிறார். ஏன் சிவப்பணிந்திருக்கிறேன் என்று தெரியுமா? இன்றைக்கு வன்னி மலத்துடைய யூடியூப்புக்கு இன்றைக்கு எனக்கு ஒரு துக்கமான நாள். என்ன துக்கமான நாள்? 2ஆம் தேதி 3ஆம் மாதம் 10:30 மணிக்கு கோட்ஸ் எந்த இலக்கங்கள், எந்த நேரங்கள், எந்த இடம் அனைத்தும் நல்லபடியாக என்னுடைய கரத்துக்கு வந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு எப்படி இருக்கும் என்று சொல்லி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக தேவனிடம் நான் பாரப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் தேவன் அதில் விடுதலையை தருவார். பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆக கடவுது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாங்கள் படித்திருக்கிறோமோ படிக்கவில்லையோ என்று கேட்குற நீங்கள் என்னை பார்க்க விரும்பினால் வேத புத்தகத்தை உங்களுடைய கரத்தில் தருகிறேன். ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து பிழை இல்லாமல் படித்து காட்டுங்கள். நான் அந்த இடத்தை முழங்கால் போட்டு தேவனை ஆராதிப்பதை விட உங்களை ஆராதித்துக் கொள்கிறேன். பைபிளை அறிந்தவர்கள் அல்ல, அறியாதவர்கள் நான் தருகிற வேத புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை சரியாக முடிந்தால் படித்து காட்டுங்கள். சரிதானே? இது என்னுடைய சவால். தேவனுக்கு உண்மையாக நாங்கள் வைராக்கியம் பாராட்டி நிற்கும் பொழுது தேவன் எங்களை உயர்த்துவார். எங்களுடைய வன்னியில் ஒரு கதை ஒன்று சொல்வார்கள். எப்படி தெரியுமா? காய்ந்த விறகு எரியும் பொழுது நல்ல பச்சை மரத்தை தூக்கி போட்டாலும் காய்ந்த விறகுகள் எரிகிற அந்த நெருப்பினுடைய வேகத்தில் அந்த பச்சை மரமும் எரிந்து போய்விடும் என்று சொல்வார்கள். சரிதானே? இது எங்களுடைய ஊரின் கதை. இப்போ என்னுடைய விடயத்துக்கு வருவோம். 2023 4ஆம் மாதம் பிணைக்கப்பட்ட என்னுடைய வழக்கு இவ்வளவு காலம் இந்த பிணைப்புகளுக்கிடையால் ஓடிக்கொண்டிருந்து கடைசியாக 2025 அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாளாண்டு தொடங்கியது. அது அப்படியே நவம்பர் மாதம் சரியான ஒரு சூடு பிடித்த ஒரு நிலை வந்தது. திரும்ப அது அப்படியே வேறு பக்கமாக திரும்பி மீண்டும் டிசம்பர் மாதம் சூடு பிடிக்கப்பட்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 6:47க்கு எனக்கு இந்த வழக்குக்கு முதல் பதிவு பதியப்பட்டது. பின்பு அந்த வழக்கை அவர்கள் வாபஸ் வாங்கிய பிறகு 2025 25ஆம் தேதி இந்த வழக்குதாரருக்குரிய ஆதரவை சில மனிதர்கள் கலந்து ஆலோசித்து அதை அவர்களை நேரடியாக அழைத்து என்னுடைய தன்மை என்ன, என்னுடைய சரிபிழை என்ன, இவர் சரியானவரா சரி அல்லாதவர்களா என்று சொல்லி அவர்களை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு உணவளித்து அவர்களிடத்தில் அனைத்தையும் பரிமாற்றம் செய்யப்பட்ட பின்பு அந்தண்டு காலையில் நான் ஆராதனை பார்ப்பதற்காக கிறிஸ்மஸுக்கு சேர்ச்சில் ஆராதனை பார்ப்பதற்காக நான் ட்ரெயினில் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது எனக்கு 8 தடவைக்கு மேல் நோ நம்பரிலிருந்து போன் வந்தது. நான் ஆன்சர் பண்ணவில்லை. நான் ஆராதனை முடிப்பதற்கு நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு திரும்பவும் தம்பி எனக்கு போனில் வந்திருந்தார். தம்பி போனில் வந்திருக்கும் பொழுது நான் ஆராதனை முடித்த பின்பு பேசும் பொழுது எனக்கும் சில போன் நம்பர்கள் வந்திருந்தது என்று சொல்லியிருந்தார். அவர் எனக்கு தம்பி அல்ல, என் உயிரிலும் மேலான ஒரு நண்பன் என்று சொல்லி இன்றைய நாளில் நான் அவரை என்னுடைய நண்பர் பட்டியலுக்கு கொண்டு வருகிறேன். ஏன் எதற்கு என்று சொல்லி வன்னி மலத்துடைய யூடியூப்பில் விறுவிறுப்பான சுவாரஸ்யமான கதைகளோடு வந்து கொண்டே இருப்பேன். இது சீரியலும் அல்ல, இது படமும் அல்ல, இது நிஜமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது எப்பே தொடங்கப்பட்டது என்று கேட்டால் இந்த போர் 2008ஆம் ஆண்டு எனக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் உறவுகளோடும் தொடங்கப்பட்ட போர் இன்று மூடிக்கொண்டிருக்கிறது. அது 2ஆம் தேதி 3ஆம் மாதம் 10:30 மணிக்கு முற்றுமுழுதாக முடிவுக்கு வருகிறது. ஆனால் இது ஒரு வருத்தத்துக்குரிய விடயம் என்னென்று கேட்டால், தகப்பன் ஸ்தானத்திலிருந்து எங்கள் எல்லாரையும் மேலே ஏற்றி அழகு பார்த்த மனிதரை அந்த இடத்துக்கு கொண்டு பேரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேரை நீக்க வேண்டும் என்று சொல்லி நான் பல நெருக்குவாரத்தை அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த பெயரை அவர்கள் வாசித்த பொழுது நான் கொஞ்சம் கவலைப்பட்டேன். எங்களுக்காக, எங்களோட குடும்பத்துக்காக தகப்பன் என்ற ஸ்தானத்தில் நின்ற செய்த மனிதரை இவர்கள் பேரில் இணைத்திருக்கிறார்கள். இதை செய்தவர்கள் ஒவ்வொருத்தரும் குத்தினவர்களும் கோத்திரங்களும் தேவனை வரும்பொழுது காண்பார்கள். அவரவருக்கு தக்க பலனோடு தேவன் இந்த பூமிக்கு வரும்பொழுது அனைத்தையும் அவர் தருவார். ஏன் நான் இதை இன்று காரசாரமாக வைக்கிறேன் என்று சொன்னால், இது விளையாட்டல்ல, வாழ்க்கையோடு விளையாடி இருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையோடு விளையாடினவர்கள் ஒவ்வொருத்தரும் எங்கு நிற்கிறார்கள்? ஒவ்வொரு நாடுகளில் இருக்கிறார்கள். இருந்து கொண்டு என்ன செய்கிறார்கள்?
இதை இப்படி நகர்த்து, இதை இப்படி நகர்த்தி, இதை இப்படி செய் என்று சொல்லி மூலகத்தாவாக இருந்து ஆலோசனை கொடுத்து அதே போல இந்த வழக்கை பின்னப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு பின்னல் நீங்கள் நினைப்பது போல் சொல்லுவார்கள், இந்தியாவில் நாங்கள் இருக்கிற காலத்தில் ஆண்களுடைய மூளை இட்டலி போல் இருக்குமாம், பெண்களுடைய மூளை இடியப்பம் போல் இருக்குமாம். அதற்காக நான் பெண்களை தவறாகவோ இல்லது குறைவாகவோ சொல்லவில்லை. அவர்கள் சொன்னதை இந்த விடயத்தில் நான் நினைத்துக் கொள்ளுகிறேனே தவிர வன்னி மலத்துள யூடியூப்பில் எவரையும் குற்றம் குறைகள் சார்ந்து வராது. என்னுடைய சுவாரஸ்யமான கதைகள் வந்து கொண்டிருக்கும். யாருடைய பெயரையுமோ யார் எந்த நபருமோ அவர்களை நான் குறிப்பிட மாட்டேன். நல்ல விடயங்களுக்காக பெயர்கள் குறிப்பிடுவேன். ஒரு பிறந்த நாள் விடயங்கள், ஒரு நல்லதை எனக்கு செய்தவர்கள், என்னுடைய நண்பர்கள் இதை செய்தார்கள் என்று சொல்லும் பொழுது பெயர்களை நான் குறிப்பிடுவேன். இந்த வழக்கு எதற்காக வந்திருக்கிறது என்று சொல்லி என்னுடைய உறவுகள் சிலர், என்னுடைய நண்பர்கள் நீங்கள் கேட்டிருந்தீர்கள். அதே போல் அண்ணன் தம்பிமார் கேட்டிருந்தீர்கள். சற்று பொறுமையாயிருங்கள். 2ஆம் தேதி நான் செல்லுகிற இடத்துக்கு சென்று 10:30 மணியிலிருந்து எவ்வளவு நேரம் இது இருக்கும் என்று தெரியாது. சிலர் கேட்டிருந்தீர்கள், எல்லாம் கிளியர் ஆகி விடுமா என்று சொன்னார். கிளியர் ஆகுவதும் ஆகாததும் தேவனுடைய கரத்தில் இருக்கின்ற விசுவாசத்தோடு தான் இந்த பதிவை செய்கிறேன். எனக்கு நேற்றும் மெயிலில் 6 சட்ட ரீதியான பேப்பர்களை அனுப்பி வைத்திருந்தார்கள். அனைத்தும் அம்புரிமை பண்ணி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்து ஆதாரங்களையும் திரட்டி கொண்டிருக்கிறேன். இதில் சுவாரஸ்யம் என்ன தெரியுமா? இந்த காலங்களில் என்னோடு வழக்கு போட்டவர்கள் தொடர்பில்லாமல் ஒரு கிழமையாக என்னோட தொடர்பில் இருந்தார்கள். தொடர்புகள் இருக்கும் பொழுது என்னுடைய மனதில் பட்டதை நான் அவர்களுக்கு சொல்லுவேன். ஆனால் அவர்களை நம்புவதா விடுவதா என்று கேள்விக்குறியாக இருந்தேன். நேற்றையோடு நான் முடிவெடுத்து விட்டேன். இவர்களை நம்பினால் எங்களுக்கு பெரிய பேராபத்து வரும், இவர்களை நம்பக்கூடாது என்று நேற்று முடிவெடுத்து விட்டேன். 1 மணி நேரம் எனக்கு எதிராக வழக்குதாரர்கள் பேசியிருந்தார்கள். நானும் அவர்களை பேசுவதற்கு அனுமதித்திருந்தேன். நான் அவர்களுக்கு 3 தரம் அடித்திருந்தேன். ஆனால் அவர்கள் திரும்ப எனக்கு சரியாக ஒரு 8 மணி அளவில் எடுத்து என்னோடு பேசியிருந்தார்கள். இப்பொழுதும் அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டால், இன்னாலை போய் சந்தித்து நீ உன்னுடைய பிரச்சனையை பார், இன்னாலை சந்தித்து இன்ன பிரச்சனையை பார். காரணம் என்னத்துக்காக அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள் என்று கேட்டால், நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஆலயத்துக்கு போவது போல் அவர்கள் வாரத்துக்கு ஒரு நாள் என்னை குறித்து வழக்கை பற்றி சொல்லுவதற்கு மேலும் 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 மெழுகூட்டுகிறார்கள். உங்களுக்கு தெரியும் தானே, மெழுகூட்டுகிறது என்று சொன்னால் உங்களுக்கு தமிழில் புரியும் படித்தவர்களுக்கு. அப்படியாக போய் என்னுடைய வழக்கை மேலும் 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 என்ன செய்கிறார்கள், கையில் ஏந்தி ஏந்தி உயர்த்தி கொண்டு போகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? என்னை எந்த வழியிலேயாவது இவரை விடக்கூடாது என்ற அந்த வெறி கொண்ட மாதிரி தான் இந்த செயல்பாடு இருக்குது. இதில் நீங்கள் யாரும் குற்றம் கூற நினைக்கக்கூடாது. இது அனைத்தும் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இந்த மன்னி வளத்துறை யூடியூப்பில் வராது. என்னை நம்பக்கூடாது என்று சொல்லி கூட சிலர் அவர்களுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அதுக்குரிய சான்றிதழ்கள்லாம் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். செய்தவர்கள் அத்தனை பேரையும் தேவன் பார்த்து கொள்ளுவார்கள். அவர்கள் பரிதபிக்கப்பட்ட நிலையில் நிற்க போகிறார்கள். ஒரு கதையை உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் கடந்து செல்கிறேன். மோசே கானான் தேசத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி 40 வருடங்களாக வனாந்திரத்தில் அணைந்து கொண்டிருந்தார். காரணம், ஜனங்களுடைய முறுமுறுப்பும் தங்களுடைய முறுமுறுப்பு காரணத்தினால் 40 வருடங்கள் அணைந்து கானானை சென்றடையும் பொழுது மோசே தேவன் எடுத்துக்கொள்ளப்பட்டார். மோசே கானானை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. இது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்று வரைக்கும் மோசே எங்கே அடக்கம் செய்யப்பட்டார், எங்கு மரித்தார் என்றதை இதுவரையும் எந்த இடத்திலும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக வேதத்தில் இல்லை. அதே போல தேவன் என்னுடைய அப்பா இறக்கும் பொழுது கடும் மழை மின்னல், படுத்தவர் விடிய எழும்பவில்லை. அந்த மரணம் ஒரு அற்புதமான மரணம். அதே போல தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல மரணத்தை நிச்சயம் பண்ணுவார். அவர் நிச்சயம் பண்ற நாள் வரும் பொழுது நாங்கள் அவர் கூப்பிடும் பொழுது அவருக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாது. 2 கரங்களும் எடுத்து தேவனுக்கு முன்பார், நீர் அழைத்த அழைப்புக்கு நான் வந்திருக்கிறேன், ஓட்டைய பந்தயத்தில் ஓடினேன், பந்தயத்தை முடித்து கொண்டேன், உம்முடைய பாதம் சேர்ந்தேன் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் பரலோகம் செல்லக்கூடிய காலம் வரும். ஆனால் இந்த விடயத்துக்கு ஊண்டுதோளாய் இருந்து உங்களுடைய கோபம், உங்களுடைய எரிச்சல், உங்களுடைய பொறாமை, உங்களுடைய குற்ற உணர்வு, நீங்கள் செய்த குற்றங்கள் அனைத்தும் நிறுவனமாக போகிறது என்று தெரிந்து நீங்கள் இந்த வழக்கை பின்னி இருக்கிறீர்கள். இந்த வழக்கு அனைத்தும் சுக்குநூறாக தேவன் ஆக்குவார். காரணம் என்ன தெரியுமா? தேவன் மரித்த போது தேவனுடைய திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. அதே போல கிழிய வேண்டிய இடத்தில் சரியாக தேவன் கிழிப்பார். யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. நான் குற்றம் செய்திருந்தால் நான் குற்றவாளிதான். அதை 2 கரங்களும் கூட்டி நான் ஏற்றுக்கொள்வேன். நீங்கள் குற்றம் செய்திருந்தால் அதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துகள் வந்திருக்கிறீர். நான் உங்கள் அனைவருக்காகவும் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த வழக்கில் நான் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று தான் நான் நினைத்தேன். ஆனால் நேற்றைய தொலைபேசியோடு தான் நான் முடிவெடுத்தேன். இவர்கள் ஒரு பொல்லாத மனிதர்கள், இவர்கள் சாதாரணவர்கள் அல்ல. இவர்களுடைய பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள்,
இப்படி ஒரு காரியத்தை செய்வார்களா? நாங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்தோம். எங்களுக்கு டீச்சர்மார் நல்லதையும் கெட்டதையும் சொல்லித்தந்து நல்ல முறையில் வளர்த்தார்கள். ஆனால் இவர்கள் படித்த பள்ளிக்கூடத்தில் இப்படியெல்லாம் கற்றுக் கொடுப்பார்களா என்று ஒரு பெரிய கேள்விக்குரிய விடயத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அதே போல விதவைகளோடும் ஏழைகளோடும் மல்லு கட்டி போராட்டம் நடத்துகிறவர்கள் அவர்களுடைய கண்ணீரினால் அவர்கள் அந்தந்த இடத்திலே அழிந்து போய் விடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல நீங்கள் எந்த விதவையோடு போராடுகிறீர்கள், எந்த ஏழையோடு போராடுகிறீர்கள், அவர்களுடைய கண்ணீர் உங்களை சும்மா விடாது. தேவன் நல்லவர். என்னுடைய தாய் என்னை எவ்வளவு பக்குவமாக வளர்த்திருப்பார், எப்படி என்னை நான் நல்லபடியாக இருக்கணும் என்று சொல்லி எனக்கு ஒரு வாழ்க்கை அமைத்து தந்திருப்பார். அனைத்தையும் மறந்து வழக்குகள் தள்ளி ஒவ்வொருவரும் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் நின்று அறிக்கையிடும் பொழுது தேவன் உங்களை பார்த்து கொள்ளுவார். நாங்கள் யாருக்கும் தண்டனை கொடுக்கவோ, நாங்கள் யாரோடும் பிரச்சனை பண்ணுவதற்கோ நாங்கள் வர முடியாது. காரணம் என்னென்று கேட்டால், உங்களால் பின்னப்பட்ட வழக்கு சாதாரண வழக்கல்ல. உங்களிடம் பலர் கேட்டிருந்தார்கள், இந்த வழக்கை கைவிடுங்கள், ஒன்றும் செய்ய வேணாம் என்று கேட்டிருந்தார்கள். நீங்கள் அந்த வழக்கை கைவிடவில்லை. நீங்கள் தொடர்ந்து வழக்குக்காக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். வெல்வதும் தோப்பதும் தேவனுடைய கிருபையில் இருக்கும். இந்த காணொளி உங்கள் அனைவருக்கும் சரியான ஒரு வாழ்க்கைக்கு எப்படியான ஒரு அச்சாரமாய் இருக்க வேண்டும், வாழ்க்கையை எப்படி நாங்கள் மேற்கொண்டு நடக்க வேண்டும், வாழ்க்கையில் எப்படி மூன்றாவது நபர் உள்ள வராவிடாமதை பார்க்க வேண்டும் என்றதை உங்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டு கடந்து செல்ல விருப்பப்படுகிறேன். அதே போல எனக்கு எதிராக இந்த காரியத்தில் ஈடுபட்டவர்கள் அவர்களுக்கு குடும்பம் இல்லை, குடும்பம் இருந்து சிலர் பரிதவிக்கப்பட்ட நிலை, சிலர் என்னை பற்றி அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்து நாங்கள் கவலைப்பட வேண்டியது அல்ல. இவர்களையெல்லாம் எப்படி சொல்லுகிறேன், முதுகுக்கு பின்னால் ஆழக்கடலுக்குள் கட்டி போடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். நாங்கள் ஆழக்கடலுக்குள் கட்டி போடுகிறோம் என்று ஜெபித்து கட்டி போட்டால் ஆழத்தை இந்த உலகத்தில் யாராலும் கடலுக்குள் பார்க்க முடியாது. தேவனுடைய பிள்ளை என்னால் பார்க்கக்கூடிய தகுதி எனக்கு இருக்கிறது. தேவன் சொல்லியிருக்கிறார், சொற்பனத்தில் உன்னோடு நான் பேசுவேன். நிச்சயமாக தேவன் பேசுவார். அவ்வளவத்துக்கு நான் பரிசுத்தமாக ஓடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு வழக்கு போட்ட ஒவ்வொருத்தரும் நீங்கள், இந்த வழக்கில் பங்கு கொண்ட ஒவ்வொருத்தரும் நீங்கள் காலம் முழுக்க கண்ணீர் வடிப்பீர்கள். இதை குறித்து என்னுடைய நண்பர்கள் சொன்னார்கள், நீ அந்த நேரமே விட்டு விலகி இருக்கணும், இதை குறித்து நீ இனி வருத்தப்பட வேண்டாம். நேற்று இரவு நான் படுக்கும் பொழுது 3 மணி காலையில் ஜெபித்து விட்டு எனக்கு அந்த 1 மணி நேரம் உரையாடினவருடைய சிந்தனையை நினைக்கும் பொழுது மிக கஷ்டமாக இருந்தது. ஆனால் தேவன் நல்லவர், போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய வேலிடங்கள், உங்களுடைய இருப்பிடங்கள், உங்களுடைய தொழிற்சாபனங்கள் எல்லாத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். இது அனைத்தும் உண்மை. இதை குறித்து நாங்கள் அடுத்த ஒரு காணொளியில் வழக்குகள் முடியவிட்டு வரும். இதில் யாரும் வசனப்படவோ இல்லது எனக்காக உதவி செய்யவோ வர வேண்டாம். நாங்கள் அனைத்தையும் ஆயத்தப்படுத்தி விட்டோம். அனைத்து டாக்குமெண்ட்ஸ்களும் தயாராக்கப்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், என்னுடைய தம்பி இல்லை, அவர் நண்பர் என்று. அவர் எனக்கு 6 உயிர் நண்பன். அவர் சகலதையும் செய்து கொண்டிருக்கிறார், நாங்களும் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். முடிந்ததை தேவன் மிகுதியை பார்த்து கொள்ளுவார். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் வன்னி மலைத்துளி. நன்றி, வணக்கம் நண்பர் தமிழ் அனைவருக்கும்.